13/8/2020 டைம் 4:10 PM ஷாலாம். எஜுகேஷன் ஹெல்த் அண்ட் ஹெல்த் கெரியர். ஓகே, எஜுகேஷன் ஹெல்த் அண்ட் கெரியர். நாவ் மூன் தசா சுக்ரன் புத்தி. தேங்க்யூ பிரதர். ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரமா? ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திரம், குரு வலுத்திருக்கக்கூடிய ஜாதகம். சரி, இந்த அமைப்புகளில் நேரடியாக லக்னம் வலுத்திருக்கக்கூடிய அருமையான ஜாதகம். ஆனால் இந்த இடத்துல சுக்கிர தசையில நடக்கிற சுக்கிர தசை இவங்களுக்கு இயல்பான 6ஆம் அதிபதி, 6, 8ஆம் அதிபதியோட தசா புத்தி அமைப்புகள் இப்போ போயிட்டு இருக்கா. என்ன தசை நடக்குது? கரண்ட்லி உங்களுக்கு 3 தசா நடக்குது. ஆமா, ஓகே. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சந்திர திசையில சுக்கிரன் புத்தி பெரிய அளவுல நல்ல அமைப்புகள் இருக்காது. ஆனா ஜாதகம் வலிமையான ஜாதகம். ஜாதகத்துல என்ன அமைப்புகள் இருக்கு? லக்னாதிபதி லக்னத்துல வலுத்து இருக்கிறாரு. லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஓரளவுக்கு வலுத்து இருக்கு. இந்த அமைப்புகள்ல 7ஆம் அமைப்புகள் ஓரளவுக்கு நல்ல தன்மைங்க. சந்திரன் பாத்தீங்கன்னா தேய்பிரை சந்திரனாக உச்சனாக இருக்கிறாரு. தேய்பிரை சந்திரனாக உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு இந்த சந்திர திசையில சுக்கிரன் புத்தி பெரிய அளவுக்கு நல்ல அமைப்புகள் இல்லாத நிலை இருக்குங்க. அதாவது என்ன இருக்கும்? சின்ன குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும்? நோய் வரும், நோய் சம்பந்தப்படுற அமைப்புகள் வரும். தாய் தந்தையர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள்ல சில நஷ்டங்கள், இழப்பு மாதிரியான வரக்கூடிய அமைப்புகள், செலவுகள், விரயம், வீண் விரயம் மாதிரியான அமைப்புகள் இருக்குங்க. இதுதான் கரியர் அமைப்புன்னு எடுத்தீங்கன்னா ஜாதகத்துல யார் வலுத்திருக்கிறா? நேரடியாக 2ஆம் அமைப்போடு ராசிக்கு 2 புதன், லக்னத்துக்கு 10 புதன். இயல்பாக இந்த அமைப்புகள்ல செவ்வாயுமே ஓரளவு சுப அமைப்புல இருக்காருங்க. நேரடியாக சுக்கிரன் சுபத்தன்மையில டிகிரி அமைப்புகள்ல 11 டிகிரி, குரு 24 டிகிரி, சூரியன் புதன். நேரடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் 10ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு அப்படின்ற மாதிரியான அமைப்புகளும். நவாம்சத்துல பார்த்தீங்கன்னா நவாம்சத்துல செவ்வாய் தான் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு. ஓரளவுக்கு அவரே லக்னத்தின் ராஜயோகாதிபதின்றதுனால செவ்வாய் சம்பந்தப்படுற அமைப்பு இருக்குங்க. உடல் அமைப்புகள், நோய் சார்ந்து சில அமைப்புகள் இருக்கும். ஆனா அதுவும் கவலைப்படுற மாதிரியான எந்த விஷயமும் இருக்காதுங்க. இந்த இடத்துல லக்னாதிபதி கேலு யோகத்துல வலுத்து லக்னத்துல அமரக்கூடிய நல்ல ஜாதகம். இந்த குழந்தை நல்லாவே இருப்பாங்க. சரிங்களா?